ஹாய் வெல்கம் டு லேக்கா குமார் ஃபேமிலி. இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெட் அவல் உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அவல் வாங்கும் போது திக்கான அவல் வாங்கிக்கோங்க. சாஃப்டான அவல் வாங்கினா இந்த உப்மா சரியாக வராது. இப்போது கடாய் வச்சு நான் இதில் 2 ஸ்பூன் நெய் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த ரெசிபிக்கு நெய் விட்டு செய்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெய் இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், 3 வரமிளகாய், கொஞ்சம் கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை வெங்காயம் அதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபி கூட நம்ம காய் சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கு 1 கேரட், கொஞ்சம் பீன்ஸு அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நல்லா சுண்ட விட்டுடலாம். காய் வேகிறதுக்குன்னு தனியாக தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெயில் வேகிற அந்த பதமே போதும். இப்போது நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அவல் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மஞ்சள் தூள் வேணும்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேங்காய் ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக ஒரு 3 பீஸ் அளவுக்கு தேங்காய் அதை கட் பண்ணி அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் கார்ன் வச்சுருந்தேன், அந்த கார்னையும் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கார்ன் இல்லைன்னா அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போது ரெட் அவல் உப்மா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.